மகாபாரத போர்ன்றது உங்கள் மனசில் நடக்கிற போர், வெளியே நடக்கிறது இல்லை. நீங்கள் நினச்சிக்கிறீங்களா இப்போ உங்களுக்குள்ள பெரிய போராட்டம் நடந்துக்குது இல்லை, நம்ம இப்படிக்கிறோமே அதை ஏற்றுக்கலாமா, அவனை குழப்பம் இருக்குதா இல்லையா, இல்லை குழப்பம் இல்லாமல் போய் சேர்ந்துருந்தாலும் சரி. இப்போ நான் பேசணும்னு ஒரு குழப்பம் ஏற்பட்டுற பார்த்தீங்களா, உள்ள போர் நடக்குது தான். அதான் மகாபாரத போர்னா வெளியே போய் அங்கேயே நடந்ததெல்லாம் கிடையாது. குருஷேத்திர போர் எங்கே தான், புலன் 5 பூதம், அதுதான் பஞ்சபாண்டவர்கள். தத்துவம் 100. இந்த புலன்கள் தத்துவங்களை படிச்சுவிட்டு கத்தினுக்குது, புரிஞ்சுக்கிட்டீங்களா? உள்ள ஒரே போராட்டம். அப்போ உங்களுக்கு இது வழிநடத்துறது யார் ஓனா? கிருஷ்ணன் ஓணும். இங்கே வந்தால் கிருஷ்ணனை காட்டி கொடுத்துருவோம். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் தான் ராபின் ஐசக், திருவண்ணாமலையிலேருந்து வரேன். எனக்கு 2017 ஐயாவோட அறிமுகம் வாட்ஸ்அப் மூலிமா, யூடியூப்னுவாங்க, வாட்ஸ்அப் மூலிமா ஒரு மெசேஜ் வந்தது. அதில் தான் வந்து ஐயாவோட ஒரு வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு அதை பார்க்க ஆரம்பித்தோம். ஸோ 2016 வந்து அம்மாவோட இழப்பு. ஸோ அதில் இருந்து மத நம்பிக்கையிலேருந்து வெளியே அந்த மதம் வந்து என்னை ஏமாத்திருச்சோ இல்லை நான் அது என்னை பிட்ரேட் பண்ணிடுச்சோன்னு சொல்லிட்டு ஒரு குழப்பத்தில் இருக்கும்போது ஐயாவோட எல்லா வீடியோவும் பார்க்குறேன். அந்த ஃபஸ்ட் வீடியோலேருந்து அப்புறம் எல்லா வீடியோவும் பார்க்குறேன். அப்புறம் மலம்ன்ற ஒரு வீடியோ பார்த்துட்டு ஐயாவுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட்டை வாங்கிட்டு மாலா மேம் மூலியமாக ஒரு இது வந்துட்டு ஆன்லைன்லேயே உபதேசம் ஃபஸ்ட்டு. இது வரைக்கும் ஐயாவோட பயிற்சி வகுப்புன்னு பார்த்தீங்கன்னா 5 நாள் வகுப்பு, ஆனந்த வாழ்வு, மல்டிபிள் டைம்ஸ், ரிப்பீட்டட் டைம்ஸ் வந்திருக்கேன். இன்னும் நான் கவுண்ட் வைக்கல, அது எந்த தப்பு. உபதேசம் கூட எப்போல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்போ மாலா மேம்கிட்ட ஃபோன் பண்ணிவிட்டு எப்போ எடுத்தாலும் அதுக்கு போய் அட்டன் பண்ணிவிட்டு சும்மா உட்காந்து இருக்கிறது. கேள்வி எதுவும் கேட்கறது இல்லை, பட் அவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்னு சொல்லிட்டு சும்மா அப்படியே உட்காந்து. அதுக்கப்புறம் ஒரு தடவை வரும்போதும் ஒரு புதுசாக ஒரு ஞானத்தை வந்து எனக்கு என்னோடய குரு வந்து போதிச்சுட்டே இருப்பார். இந்த மலம்ன்ற வீடியோவில் வந்து அந்த மலம் எப்படி கழிக்கிறதுன்றது அப்போ நேரில் என்னை கூப்பிட்டு சொல்கிறாரு, ராபின் நீ வெளிநாட்டில் இருக்கும்போது எனக்கு இந்த ப்ராப்ளம், இந்த வயிற்று ப்ராப்ளம்லாம் இருக்கும்போது அந்த வெளிநாட்டுக்காரன் எப்படி மலம் போகிறான்றது நீ பாரு. நியூஸ் பேப்பர் எடுத்துன்னு போய் கீழே போட்டு அவன் திருப்பும் போது ஆட்டோமேட்டிக்காக குடல் இதுவாகவும் ஈஸியாக மலம் வளர்ந்துடும். நீ வந்து அது ஒரு டெக்னிக்காக ஃபாலோ பண்ணு. நான் அப்போ நினச்சிப்பேன், இவ்வளோ வளர்ந்து 40 வயசு ஆயிடுச்சு இன்னும் மலம், அதை கூட ஒரு டெக்னிக்கலாக ஒரு குரு சொல்லிடுவோம். அப்போ நம்ம வந்து நான் எதுக்கு இதை பதிவு பண்ணுறேன்னா, நீங்கள் உபதேசம் எடுத்திருக்கலாம், இல்லை ஆனந்த வாழ்வு அட்டன் பண்ணியிருக்கலாம், வாழ்வியல் வகுப்பில் வந்திருக்கலாம். இருந்தாலும் இந்த 40 நாள் வகுப்பில் என்னை வந்து ஃபைன் டியூன் பண்ணி என்னை கேள்வி இல்லாமல் ஆக்கிறதுக்கு என் குருநாள் முடியும்னு நம்பி வந்திருக்கேன். கேள்வியற்று போகணும், அதுதான் என்னோடய கோலு இந்த 40 நாளில். அதேமாரி என்ன நான் பார்க்க தவறி இருக்கேன். என்னை வந்து முற்றிலுமாக ஒரு வெளியே இருந்து ஒரு ஆப்ஜெக்ட் பார்த்து எனக்கு சொன்னால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், அதுதான் என்னோடய மோட்டிவ். இதுக்கு நிறைய பேர் எனக்கு உதவி இருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து மாலா மேம்க்கு நன்றி. அவங்க தான் எப்போ ஸ்கெடியூல் கேட்டாலும் கொஞ்சம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி எனக்கு கொடுத்துருவாங்க. இந்த ஸ்லாட் இருக்குது, நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்புறம் எங்கள் தம்பி கூட இப்போ வந்து விட்டுட்டு போனார், அவருக்கும் நன்றி, ரோஷன் தாமஸ்ன்ட்டு. அப்புறம் சண்டை போட்டு எங்கள் ஒய்ஃப் போகிறதுக்கு முன்னாடி காஃபி கொடுத்து அனுப்புனேன். நீ போகவே கூடாது, நான் போகிறேன்னு கார் ஸ்டார்ட் பண்ணேன்னா இரு காஃபி குடிச்சிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு காஃபி போட்டு காஃபியை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் அப்புறம் இப்போ ஃபோன் பண்ணி வெள்ளிக்கிழமை வந்து என்னை கூட்டுணுவான்றாங்க. இப்போ பசங்க லீவ் விட்டாங்க ஸ்கூலு, நாங்கள் தனியாக இருக்கோம், போர் அடி. இப்போ நான் போயிட்டு கூட்டுட்டு வரேன். ஸோ இந்த மாதிரியான ஒரு அனுபவம் என்ன உங்களுக்கு கடத்த பார்க்குறேன்னா, நீங்கள் ஐயா கூட ட்ராவல் பண்ணியிருக்கலாம், ஆனால் இந்த 40 நாள் வந்து உங்களுக்காகவே உங்களை நீங்கள் ஒரு செகண்ட் பர்சன் உங்களை பார்த்து உங்களை சொல்லி உங்களை திருத்தி நீங்கள் கேள்வி இல்லாமல் போகணும், ஞானம் அடையிறது, பணம் வர்றது. இப்போ மலம் ஏன் நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன்னா, நான் சொல்லிடுறேன், ஏன்னா பணம், பேர், புகழ், அந்தஸ்து எல்லாம், கல்யாணம், நல்ல வாழ்க்கை, வீடு வாசல் எல்லாமே இருக்குது. இருந்தாலும் ஏன் நீங்கள் கடவுளை தேடணும், ஏன் வந்து ஒரு குருவை அடையணுன்றது வந்து முக்கியமாக வந்து நீங்கள் பார்த்த பார்வை வந்து குரு பார்வையாக இருக்காது. நீங்கள் வந்து குரு மூலியமா உங்களை ஒரு தடவை பார்த்துக்கிறது இந்த 40 நாள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு துணை புரியும் நினைக்கிறேன். நான் அந்த ஒரு நம்பிக்கை தான். கேள்வியற்று போகிறதுக்கு என் குரு என்ன டெக்னிக் வச்சிருக்காரு அதையும் நான் கற்றுக்கிட்டு போகணும். ஏன்னா இப்போ இவர் சொல்கிற உபதேசம் எல்லாமே டவுட் இருந்து வெளியே போய் நான் சொல்லி 2 பேர் வராங்க 3 பேர் வராங்க நான் போய் கேள்விப்படும்போது அதெல்லாம் வந்து யார் எப்படி போய் வெளியே போய் சொன்னாலும் குரு சொல்கிற மாதிரி ஆகாது. அது நானே எத்தனை தடவை வடை சுட்டாலும் ஒரு தடவை சுட்ட வர இன்னொரு தடவை வர
அந்த மாதிரி குருவை வந்து நீங்கள் முழுசாக சரணாகதியாகி நீங்கள் கேள்வியற்று போகணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். மற்றவங்கள பற்றி தெரியாது என்ன. ஏன்னா இவங்கெல்லாம் சொன்னாங்க, இப்போ சொல்லும் போது 40 நாள் லீவ் கொடுக்கலீங்கன்னா வர முடியாது அப்படின்னு பிரதர் சொன்னார். அப்புறம் இது டிபார்ட்மெண்ட்டில் இது பண்ணானா இது எனக்காக நான் வர்றதுக்கு என்ன ஆச்சுன்னா, எனக்கு நான் நன்றி சொல்லணும்னா ஈரான், ஈராக், சவுதி அரேபியா, அமெரிக்கா இவங்கெல்லாம் குண்டு போட்டு ஏன்னா அந்த நாட்டை விட்டே துரத்திட்டு அதுக்கப்புறம் தான் நான் லேப்டாப் எடுத்துனது. இப்போ கூட விஷ்ணு கிட்ட சொல்லியிருந்தேன், இன்டர்நெட் போட்டுக்குவாங்கன்னா இங்கே ஒர்க் பண்ண. ஸோ இவ்வளோ பேர் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அங்கே அபுதாபியில் இருக்க முடியல, அதனால் இந்த போர் காரணமாக இந்த ஒரு பயன்படுத்திக்கின்னு ஐயா முதல் நாள்லேருந்து கூப்பிட்டு இருக்காரு. ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போதே 17ஆவது ஆண்டு விழா பண்ணும்போதே ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இதுவும் நல்லதுக்கு தான். இப்போ வந்து பார்த்தா ஹை கிளாஸாக நல்லா டச் போர்டு இதெல்லாம் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் இதெல்லாம் வச்சு சும்மா இதெல்லாம் பண்ணிட்டு பார் செட்டப்பு, அப்புறம் நம்மளோட இது கேன்டீன் சாப்பாடு 3 வேளையும் 3 விதமான சாப்பாடுகள் இதெல்லாம் பார்க்கும்போது நிறைய கேள்விகளும் அனுபவங்களும் வரும்னு நினைக்கிறேன். அதை எதுவுமே கேள்வியற்று போகிறதுக்கு ஐயா நீங்கள் தான் துணை புரியணும். நன்றிங்க. எல்லாருக்கும் வணக்கம். நான் ராபின் ஐசக், திருவண்ணாமலையிலேருந்து வரேன். இங்கே ஐயாவோட வாழ்வியல் வகுப்பு 40 நாள், எனக்காக 40 நாளைக்கு வந்திருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட அகசூழலும் புறச்சூழலும் ரொம்ப விசேஷமான விஷயங்களை கற்றுக் கொடுத்து உங்களை ரொம்ப பாதுகாப்பாக உங்களை கவனித்து இங்கே இருக்கிற சூழலே உங்களுக்கு வந்து ஒரு டீடாக்சிகேஷன் சென்டர் மாரி தான். ரொம்ப உங்களை நோக்கி உங்களை திருப்பக்கூடிய பயிற்சியும் வாழ்வியல் வகுப்பும் தான் இங்கே நடக்குது. ஐயா ஏற்கனவே எடுத்த ஆனந்த வாழ்வு, நிமிர்ந்தில், பார்த்து பழகு, ஊக்கமதை கைவிடல், காலம் உன் கையில், இது இன்னும் எலாபரேட்டடாக இன்னும் ப்ராக்டிக்கல் செஷன்ஸோட இன்னும் எப்படி உங்களுக்கு தெளிவாக ஒன்றும் புரிய வைக்க முடியும்னு சொல்லிட்டு ஈச் அண்ட் எவ்ரி டாப்பிக்கும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி நீங்கள் புரியுது. டெய்லி கிளாஸ் எடுப்பாங்க, காலையில் கிளாஸஸ் போவோம், ஈவினிங் ரிவிஷன் நம்மளோட புரிதல் என்ன, நம்மளோட டேக்அவே என்ன, இந்த கருத்துலேருந்து இந்த இந்த கிளாஸ்லேருந்து நீங்கள் எப்படி கற்றுக்குறீங்க, என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க, உங்கள் வாழ்க்கையோட உங்களை முகமுகமாக நீங்கள் டெய்லி ஐயாவை பார்க்குறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் இருக்குது. ஏன்னா 40 நாளாக அவர் முன்னாடி பயிற்சி பண்ண போகிறீங்க. ஐயா உங்களை பற்றி நல்லா வெளிப்படையாக தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட சுய விருப்பம் என்ன, உங்களோட சுய முன்னேற்றம் என்ன, நீங்கள் எப்படி முன்னுக்கு வர போகிறீங்க, இது டோட்டலாக உங்களோட செல்ஃப் ரியலைசேஷனும் செல்ஃப் டெவலப்மெண்ட்டும் தான். இது வரைக்கும் நம்ம ஏற்கனவே நீங்கள் 5 நாள் வகுப்புகள் அட்டன் பண்ணியிருந்தாலும் இது ஒரு ப்ராக்டிக்கல் செஷன் மாரி நம்பி வாங்க. உங்களுக்கான ஒரு மாற்றத்தை நீங்கள் மறுக்கவே முடியாது. அந்த அளவுக்கான ஒரு டெய்லி அவர் காலையில் எழுந்து அவரோட பயிற்சி பண்ணுறதாகட்டும், வெளியே அவரோட சூப் சாப்பிட்டு உருவாடுறதாகட்டும், அப்படியே ஒரு வாக் போயிட்டு அவர் நம்ம இயல்பை அவர் நோட் பண்ணுறதாகட்டும், திருப்பி நீங்கள் காலை சிற்றுண்டி சாப்பிட்டுட்டு மறுபடியும் கிளாஸ் 10 மணிக்கு ஆரம்பிக்கிறதாகட்டும், அந்த கிளாஸ் செஷன்ஸில் ஈச் அண்ட் எவ்ரி டாபிக் அவர் எப்படி உங்களுக்கு எலாபரேட் பண்ணுறாரு, மறுபடியும் ஈவினிங் உங்களுக்கு லஞ்ச் முடிச்சுட்டு நீங்கள் எப்படி நீங்கள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் ரீகலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாயந்தரம் உங்களுக்கு கற்றல் வகுப்பு மூலிமா உங்களுக்கு என்னென்னலாம் நீங்கள் எப்படி அதை புரிஞ்சுக்கிட்டீங்க, ஒருத்தருக்கும் புரிதல் வேறு மாரி இருக்கும்ல. ஸோ அதை ஒன்றா டவுட் கிளியர் பண்ணி நீங்கள் ஃபைனல் டே வர வரைக்கும் ரிவிஷன்ஸ் போயிட்டே இருக்கும். நீங்கள் கடைசி நாள் கூட உங்களுக்கு மறு ஆய்வு பண்ணி உங்களோட புரிதல் இதுதான் அப்படின்னு ஆணித்தரமாக சொல்லி எனக்கு என்ன புரிய வைத்த குருவுக்கும் இந்த சூழல் தந்த இறைக்கும் நன்றி சொல்லி எல்லாரையும் யாருக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அவங்களெல்லாம் இதை கலந்துக்கிட்டால் இன்னும் சுய முன்னேற்றம் அடைஞ்சு இன்னும் இந்த உலகமே சுபிட்சமாக இருக்கிறதுக்கான வழிகள் நிறைய இருக்குது. கண்டிப்பாக வாங்க, பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம். வணக்கம், என் பேர் ராபின் ஐசக், திருவண்ணாமலையிலேருந்து வரேன். இந்த வாய்ப்பும் ஆப்பர்ச்சுனிட்டியும் கொடுத்த என் குரு சிவயோகி சிவகுமார் அவர்களுக்கு நன்றி. இந்த சந்தர்ப்பத்தையும் காலத்தையும் கொடுத்த கடவுளுக்கு நன்றி. ஐயாவோட உபதேசம் பெற்றதுலேருந்து பயிற்சி தொடர்ந்து பண்ணி இந்த 40 நாள் வகுப்பு வாழ்வியல் வகுப்புகளையும் கலந்துக்கணுன்ட்டு ரொம்ப நாள் ஆவல் பட்டு அதுக்கப்புறம் அடுத்த ஃபீஸ் 5 லட்ச ரூபாய் ஆக்க போகிறேன் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ண உடனே குண்டு போட்டாலும் பரவாயில்ல, கிளாஸ் ஆரம்பிக்கும் போது சொல்லியிருப்பேன் இன்ட்ரடக்ஷனில், குண்டு போட்டாலும் பரவாயில்ல அமெரிக்காக்காரனுக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு கிளம்பி ஐயாவுக்கு என்ரோல் பண்ணிவிட்டு. ஆனால் இங்கே வந்த அப்புறம் தான் தெரியுது
காஸ்ட் டு காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐயாவுக்கு நான் கான்ட்ரிபியூட் பண்ணுறது வந்து 0 தான். ஏன்னா ஏசி ரூமு 3 வேளை சாப்பாடு கொடுத்துட்டா என்ன ஆகுது 5 ஸ்டாரில் ஒரு நாளைக்கு 5000 ரூபாய் கணக்காயிடுது. அப்போ காஸ்ட் எதுவுமே இல்லை. அப்போ அவரோட உபதேசம் ஒரு 3 மணி நேரம் அவரோட உழைப்போட காஸ்ட் வந்து 1 லேக்னா நம்ம கூட 40 நாள் ட்ராவல் பண்ணுறாரு. அப்போ நான் எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து அந்த காசை கொடுக்குறது? அதனால் நீங்கள் பணம் ஏறுது பணம் இறங்குது அப்படின்றத பார்த்து இல்லாமல் நீங்கள் வாய்ப்பு இருக்கும்போது பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா இன்னும் கொஞ்சம் காலத்தில் நீங்கள் வந்து அட்வான்ஸ் புக்கிங் பண்ணால் தான் உங்கள் ஸ்லாட் வரும். அது வடிவேல் படத்தில் சொல்கிற மாதிரி உங்களுக்கு அடுத்த ஸ்லாட் 2067 ஆகஸ்ட் 27ன்ற மாரி ஆகி போயிடும். அந்த அளவுக்கு நீங்கள் அந்த வெயிட்டிங் லிஸ்ட்டில் வராமல் இப்போ இந்த உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும் போதே ஐயாவை பயன்படுத்திக்கோங்க. இந்த ஆக்சசபிலிட்டி எந்த ஒரு ஆசிரமமோ எந்த குருவும் உங்களுக்கு கொடுக்க முடியாது. ஃப்ரீயாக 2 கையும் பிடிக்க சொல்லிட்டு ஃபுல்லாக சீடர்கள் நம்பி உடம்பு கொடுக்குற குரு யாராவது காமிட்டிங்கன்னா லைஃப் டைம் செட்டில்மெண்ட் நானே கொடுத்தேன். அது நடக்கவே நடக்காது. இந்த உலகத்தில் இல்லை, வேற எந்த கிரகத்தில் இருந்தாலும் அந்த மாதிரி 2 கை 2 காலை யாரும் நம்பி கொடுக்க மாட்டாங்க யாரும். ஆனால் இந்த 40 நாளும் சரிப்பா பிடிச்சிக்கோப்பா, உன் நகை கீரல் பட்டாலும் பரவாயில்ல, அடுத்த நாள் வந்து கீராது அப்படின்னு ஒரு பாசமாக சொல்லி தான். அதுவும் நம்ம முதல் நாள்ல இருந்து நம்மளை கவனிக்க ஆரம்பிச்சிடுறாரு. முதல் நாள் பார்க்கும் போதே சொல்லிடுறாரு, ராபின் 3வது வடை எடுக்காத, ருசிக்குதுன்னு திரும்பி வரும். அதோட அதுக்கப்புறம் உணவு கொடுக்குற இடத்துல வந்து உங்களுக்கு இது போதுமா, இது இந்த ஒரு ஆர்டரில் கொடுக்குறதுலாம் கிடையாது, உங்கள் இஷ்டம் தான். அங்கே என்ன இருக்கோ உங்கள் அன்லிமிட்டெட் மீல்ஸ் மாரி. உங்களுக்கு அம்மாவுக்கு நன்றி, முருகன் செல்வராஜா அவர்களுக்கு நன்றி. ஏன்னா அவங்க பரிமாறும் போதே வந்து அவங்க ஐயோ இந்த திடீர்னு வந்துட்டானுங்களே, இவங்களுக்கு எப்படி சிந்தினி போடுறதுன்னு இல்லை, இவங்க வந்துட்டாங்க, இவங்க வயிறு நிறைவாக எப்படி சாப்பிட்ணும், இவங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது. அந்த சாப்பிடல ஒரு நாள் கூட எனக்கு இங்கே இருக்கிற யாருக்குமே ஒரு அலர்ஜியோ ஒரு சின்ன தும்பல் கூட நான் வந்து பார்த்தது இல்லைங்க அந்த சாப்பாடுல. இல்லை இது வாழ்வியல் வகுப்பு வந்து இது வந்து ஃபுல்லாக வந்து ப்ராக்டிக்கல் கிளாஸ் தான். உங்களுக்கு வெளியே வந்து நீங்கள் 5 நாள் வகுப்பு அட்டன் பண்ணியிருப்பீங்க, ஆனந்த வாழ்வு, ஊக்கம் அது கைவிடல், காலம் கையில் எல்லாமே நீங்கள் அட்டன் பண்ணியிருப்பீங்க. ஆனால் இங்கே வந்து உங்களுக்கு ப்ராக்டிக்கல் செக்ஷன்ஸாக ஒரு நாளாக போக உங்களுக்கு அந்த தெளிவு வரும். தெளிவு வந்து நீங்கள் உங்களுக்கு ஒரு ஐயாவோட ஒத்துசைவு வாய்ப்பீங்க. இங்கே வந்து நீங்கள் வந்து அந்த ட்ராவலிங்கில் வந்து ஐயாவோட ஸ்பரிசம் தான் முக்கியம். அந்த ஸ்பரிசத்துக்காகவே நீங்கள் வந்து அந்த 40 days வந்து நீங்கள் கொடுக்கலாம். அந்த அருகாமை தான் முக்கியமே தவிர அதுக்கு அலோவ் பண்ணுறாரு இல்லைங்களா, அதுதான் அவரோட ஞானத்தை நம்ம வாங்கிக்கிறோம். அதுக்கப்புறம் போய் டிப்ளாய் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில் இன்னும் முன்னுக்கு வரோம், இன்னும் நல்லா இருக்கிறோம், எல்லாரும் நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது அவரோட ஸ்பரிசம் தான் உங்களுக்கு அந்த ஊக்கத்தை கொடுக்குது. சொல்லுவார், ராபின் உங்களை மாரி ஆள்னால தான் நான் இன்னும் வளராமல் இருக்கேன், என் ஊக்கமே 10%. நீங்களாம் வெளியே போனால் தான் நான் செயல்படுறதுக்கு இன்னும் ஆர்வமாக செயல்படுறதுக்கு இன்னும் தூண்டுவாக இருக்கும். நீங்கள் தான் என்னோட ஸ்பீட் பிரேக்கர் மாரி இருக்கிறீங்க அப்படின்னு எங்களுக்கே எனக்கே ஒரு குற்ற உணர்ச்சி. ஐயோ நம்ம இன்னும் வெளியே போய் ஊக்கமாக செயல்பட்டு ஐயாவுக்கு என்ன கான்ட்ரிபியூட் பண்ண முடியும், எப்படி நம்ம வந்து இந்த ஐயாவோட கல்வி முறையை இன்னும் உலகமெல்லாம் எப்படி போய் சேர்க்கறது, இப்போ புதுசாக வந்து ஏஐ டெக்னாலஜி, ரோபோ டெக்னாலஜி ஐயாவுக்கு உதவிகரமாக எப்படி மாற்றுறது, அந்த மாதிரியான செயல் திட்டங்கள் தான் வந்து மனசில் வச்சுருக்கோம். இறைவன் அருளாலும் கடவுளை ஐயாவோட வழிகாட்டுறதுனாலும் கண்டிப்பாக நடக்கும்னு நான் நம்புகிறேன். மற்றபடி இங்கே எல்லாருக்குமே விஷ்ணு, அதுக்கப்புறம் என்னை இங்கே கொண்டு வந்து விட்ட என் தம்பி, என்னை வேவு பார்க்க வந்து என் மனைவி, பிள்ளை எல்லாரும் 2 நாள் வேறு காணாமல் போயிட்டேன். இங்கே ஒரு நல்லவன் இருந்தானே எங்கடா பஸ்ஸில் அப்படின்னு அதுக்குள்ளேயே நான் போயிட்டு அவங்க கொடைக்கானலுக்கு சுற்றி காட்டிட்டு வரும்போது கூட அப்போ கூட என்னோட தவறை ஏற்றுக்கிறாரு. என்னை ஒரு சொந்து ஒரு பொந்துன்னு வாழ்ந்தாலும், நீ தாய்லாந்து அயர்லாண்டுன்னு போனாலும் ஒன்றை நீ இழந்துடாத, உன்னோட தனித்துவத்தை இழந்துடாத, உன்னை விட்டு கொடுக்காம வாழு அப்படின்ட்டு அந்த நான் குற்ற உணர்ச்சிக்குள்ளே போனாலும் அது மீட் எடுத்துருந்தாரு. நான் சாக்கடையில் இறங்கினாலும் என்னை கழுவுறதுக்கு ரெடியாக இருக்காரு. அப்போ இந்த வாய்ப்பு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து அவர் கொடுக்கும்போது இப்போ கூட அவர் நினைப்பாரு, இந்த கணக்காக எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டான், வீட்டுக்கு போனால் அடிக்க வாங்கக்கூடாதுன்னு ஒய்ஃபு, தம்பி, அப்பா, அம்மா எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டு இப்பயே நன்றி சொல்லிட்டா, அப்போ போகும்போது அம்மா நான் தான் அப்பயே மன்னிப்பு கேட்டு சொல்லிட்டேன்னு சொல்லி தப்பிச்சுக்கலான்ட்டு. ஆனால் ஒரு புத்துணர்வு மாரி ஒரு ரீஃப்ரெஷ், ஒரு ரூம் ஃபுல்லாக ஆக்சிஜன் வச்சு உங்களுக்கு அடித்து உங்களை முழுசாக கிளென்சிங் பண்ணி வெளியே அனுப்புகிறாரு. நீங்கள் வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் இது வந்து ஒரு லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி. இது யாருக்கும் வந்து இப்போ நம்ம சந்தர்ப்பம் இருக்கும் போதே பயன்படுத்திக்கணும். அதுவும் ஐயா காலத்துலேயே நம்ம அதை பயன்படுத்திக்கினா
நம்ம இன்னும் மென்மேல நம்ம இன்னும் ஸ்ட்ராங்காக இன்னும் ஆனந்தமாக, இன்னும் கொண்டாட்டமாக, இன்னும் உற்சாகமாக, இன்னும் ஊக்கத்தோடு செயல்பட்டு எல்லாரும் இறை அருள் பெற எல்லாம் வல்ல குருவை வணங்கி கடவுளுக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.